அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இஸ்லாமிய நாட்களில் மிகவும் மகத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படும் அரஃபாத் தினம். அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பும் அதிகமாக பொழியக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இந்த நாளில் நாம் அதிகமாக திக்ர், துஆ, தௌபா ஆகியவற்றில் ஈடுபடுவது மிகவும் முக்கியமானதாகும். அப்படிப்பட்ட அரஃபா நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறிய மிகச்சிறந்த திக்ருகளில் ஒன்றுதான் நாம் இன்று பார்க்க போகும் இந்த அழகிய திக்ர். இது அல்லாஹ்வின் ஒருமைத்துவத்தை உறுதிப்படுத்தும், அவனை மகிமைப்படுத்தும், நம் இதயங்களை ஈமானால் நிரப்பும் ஒரு மிகப்பெரிய நினைவூட்டல். அரஃபாத் தினம் என்பது சாதாரண நாள் அல்ல. இந்த நாளில் நாவை அல்லாஹ்வின் திக்ருகளால் ஈரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அருமையான திக்ரை மனமுருகி கவனத்தோடு அதிகமாக ஓத முயற்சி செய்ய வேண்டும். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், அரஃபா நாளை விட அதிகமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலை அளிக்கும் வேறு எந்த நாளும் இல்லை. வருடத்தின் மிகச்சிறந்த பகல் பொழுது அரஃபா நாளாகும். அந்நாளில் அல்லாஹ் உலக வானத்துக்கு இறங்கி வந்து அரஃபா மைதானத்தில் கூடியிருக்கும் தன் அடியார்களை பார்த்து வானவர்களிடம் பெருமையாக பேசுகின்றான். மேலும் கோடான கோடி அடியார்களுக்கு நரகத்திலிருந்து விடுதலையும் பாவ மன்னிப்பையும் வாரி வழங்கும் உன்னதமான நாள் இது. அரஃபா நாளில் செய்ய வேண்டியவைகள்: நரக விடுதலையை பெறவும், பாவங்கள் மன்னிக்கப்படவும் அன்று அதிகபட்சமாக நாம் துஆக்களை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்நாள் பாவங்கள் அத்தனையும் அல்லாஹ்விடம் அழுது மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மகத்தான நாளில் நாம் அதிகமாக நன்மைகளில் மூழ்கி இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த அரஃபா நாளுடைய பரக்கத்தை நாமும் அடைந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு பிறகு உங்களை மீண்டும் சந்திக்காமல் போகலாம். இவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விடைபெறும் ஹஜ்ஜின் போது அரஃபா மைதானத்தில் நின்று பேசிய வார்த்தைகள். உண்மையில் அவர்கள் அடுத்த வருடம் திரும்பி வரவில்லை. அரஃபா நாளை நாம் எப்படி அணுக வேண்டும் என்ற மனநிலை இதுதான். இதுவே நம்முடைய கடைசி நாள் போல. இது போன்ற ஒரு நாள் வேறு இல்லை, இது போன்ற ஒரு நொடி வேறு இல்லை. இன்னொரு முறை இதை பார்ப்போம் என்று நினைக்காதீர்கள். எனவே லுஹர் முதல் மஹ்ரிப் வரை உங்கள் கைகளை உயர்த்தி துஆ செய்யுங்கள், தௌபா செய்யுங்கள், உங்களுக்கு தேவையானதை கேளுங்கள், நரகத்திலிருந்து விடுதலையை தேடுங்கள், அவனது அருளில் நம்பிக்கை வையுங்கள். ஏனென்றால் இந்த ஒரே ஒரு நாள் உங்கள் நித்தியத்தையே மாற்றிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிரார்த்தனைகளில் மிகச் சிறப்பானது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கக்கூடிய துஆவாகும். நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் கூறியவைகளில் மிகச் சிறப்பானது. அதாவது இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். இப்போது அந்த துஆ என்ன என்பதை பார்க்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், வணக்கத்துக்கு தகுதியானவன்
அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு யாதொரு இணையும் கிடையாது. அவனுக்கே அதிகாரங்கள் உரித்தானது. அவனுக்கே புகழனைத்தும் உரித்தானது. இன்னும் அவன் ஒவ்வொரு விடயங்களின் மீதும் பேராற்றல் உடையவன். இது திருமதி ஹதீஸ் கிரந்தத்தில் 3585வது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது. இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் இதை அறிவித்துள்ளார்கள். அதாவது அரஃபா நாளில் இந்த திக்ரை அதிகமாக ஓதுவது மிகவும் சிறப்பானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை சிறந்த திக்ராக எடுத்து கூறியுள்ளார்கள். இவ்வாறாக இந்த அரஃபாவுடைய நாளில் இந்த திக்ரை ஓதுவது மிக சிறப்பானதாக அமையும். அதாவது இந்த திக்ர் அல்லாஹ்வின் ஒருமைத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றது. இந்த திக்ர் நம் இதயத்தில் தௌஹீதை வலுப்படுத்தி அல்லாஹ் ஒருவனே வணக்கத்துக்குரியவன் என்பதை நினைவூட்டுகின்றது. அத்தோடு அரஃபா நாளின் சிறப்பை முழுமையாக பயன்படுத்த உதவுகின்றது. அரஃபா நாள் என்பது துஆவும் திக்ரும் அதிகம் செய்ய வேண்டிய நாள். அந்த நாளை வீணாக்காமல் அல்லாஹ்வின் நினைவில் கழிக்க இந்த துஆ உறுதியாக அமையும். அடுத்ததாக மன அமைதி மற்றும் ஈமானை அதிகரிக்கும். இந்த திக்ரை மனமுருகி ஓதும் போது இதயம் அமைதியடையும். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்ததாக நன்மைகள் அதிகரிக்கும். அல்லாஹ்வை நினைவு கூறும் ஒவ்வொரு திக்ரும் நன்மைகளை தரும். அரஃபா நாளில் ஓதப்படுவதால் அதன் மகத்துவம் மேலும் அதிகமாகவே காணப்படும். அடுத்ததாக அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பையும் பெறும் வாய்ப்பு இந்த அரஃபாவுடைய நாளில் கிடைக்கின்றது. திக்ரும் துஆவும் மூலம் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நாட சிறந்த ஒரு தருணம். அதனால் அரஃபா நாளில் இந்த திக்ரை வெறும் நாவால் மட்டும் ஓதாமல் நம்பிக்கையுடனும் கவனத்துடனும் அதிகமாக ஓத முயற்சி செய்வோம். அரஃபா நாளில் ஓதப்படும் இந்த மகத்தான திக்ரை எத்தனை முறை ஓத வேண்டும் என்று பார்க்கலாம். அதாவது நபி அவர்கள் கட்டாய எண்ணிக்கை என்று எதுவும் கூறவில்லை. அதனால் அரஃபா நாளில் அதிகமாக முடிந்தளவு மனமுருகி இந்த திக்ரை ஓதலாம். சிலர் 100 முறை 300 முறை அல்லது அதற்கு மேலாகவும் ஓதுவார்கள். ஆனால் இது தனிப்பட்ட முயற்சி, கட்டாய எண்ணிக்கை இல்லை. அதனோடு சேர்த்து இந்த சிறிய திக்ருகளையும் நாம் ஓதிக்கொள்ளலாம். التكبير الله أكبر الله أكبر الله أكبر. التصبيح سبحان الله سبحان الله سبحان الله. التحميد الحمد لله الحمد لله الحمد لله. التحليل لا إله إلا الله لا إله إلا الله. استغفار أستغفر الله أستغفر الله أستغفر الله. ஆகவே இன்ஷா அல்லாஹ் அரஃபா நாள் முழுவதும் நாவை திக்ருகளால் நாம் ஈரமாக்கிக் கொண்டு இந்த மகத்தான நாளை அல்லாஹ்வின் நினைவில் கழிக்க முயற்சி செய்ய வேண்டும். இந்த திக்ரை ஓதுவதற்கு மகத்தான நேரங்களாக லுஹர் முதல் அசர் வரை அரஃபா நாளில் திக்ரை அதிகரிக்க ஒரு நல்ல நேரம். அசர் தொழுகைக்கு பின் சூரியன் மறையும் வரை இது மிகவும் சிறப்பான நேரமாக பல உலமாக்கள் கூறியுள்ளார்கள். இந்த நேரத்தில் இந்த திக்ரை அதிகமாக நாம் ஓதிக்கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அரஃபா நாள் என்பது அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பும் கருணையையும் அதிகமாக பொழியக்கூடிய மிக மகத்தான நாளாகும். இந்த அரிய நாளை நாம் சாதாரணமாக கடந்து விடாமல் அதன் ஒவ்வொரு நிமிடத்தையும் அல்லாஹ்வின் நினைவில் கழிக்க முயற்சி செய்ய வேண்டும். இது போன்ற மகத்தான திக்ருகள், துஆக்கள், இஸ்திக்ஃபார்கள் மூலம் நம் நாவை அல்லாஹ்வின் நினைவால் ஈரமாக்கி வைத்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சில நேரங்களில் வாழ்க்கையில் மீண்டும்
ஒரு அரஃபா நாளை அடைவோம் என்ற உறுதியோ நமக்கில்லை. அதனால் இந்த நாளை வீணாக்காமல் அல்லாஹ்வின் மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரு அரிய வாய்ப்பாக இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த அரஃபா தினத்தில் மனமுருகி துஆ செய்வோம், தௌபா செய்வோம், அதிகமாக திக்ர் செய்வோம். நம்முடைய பாவ மன்னிப்பையும் உலக நன்மையையும் ஆகிரத் வெற்றியையும் அல்லாஹ்விடம் கேட்போம். அல்லாஹ் இந்த அரஃபா நாளின் பரக்கத்தை நம் அனைவருக்கும் வழங்கி நம்முடைய துஆக்களையும் திக்ர்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.